யாராருக்கு எலெக்ஷன் எப்படி இருக்கும், அல்லது இந்த தேர்தல் யாருக்கு ஃபேவரா இருக்கும், மக்களின் வாக்கு யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? இப்போ இந்த எலெக்ஷன் ஏதோ ரிசல்ட் வந்தாலும் கூட மறுபடியும் ரீ எலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. துலாம். யாரெல்லாம் துலாம்? பாவம், ஒரே ஒரு ஆள் எந்திரிச்சு கீழே பார்த்து செய்யுங்க. ஹலோ, அது ஒண்ணும் இல்ல மாப்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா சிவா? அப்படியே இருக்கு. 2026 துலா ராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். அப்பாடா, ரொம்ப ஹாப்பியான டிராவல் அதிகமா பண்ணக்கூடிய ராசியில துலாம் வரும். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. நான் ஒரு 5 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன்யா. 2 பேர் வீட்டுக்கும் தெரியும், 2 பேர் வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. ஆனா திருமணத்தை ஒண்டி பண்ணி வைக்க மாட்டாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இந்த வருஷமாச்சு திருமண யோகம் இருக்கா, பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. அடுத்த ராசி ரிஷபம். ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பழைய காதல் கூட சில பேருக்கு திரும்பி எட்டி பார்க்கும். இதுல ரொம்ப கவனமா இருக்கும் இந்த வருஷத்துல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எல்லாம் துரத்தி விட்டேன். துரத்தி விட்டது திரும்ப வருங்கிறாப்ல. இப்போ இத என்ன அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டா. நடந்து கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா கட்டுட்டா. 90s 80s கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் சார். 80s எல்லாமே இப்பதான் கல்யாணம் நடக்கும். அது எப்படி ஒரு நல்ல செய்தி? எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒருத்தர் 80s தான் ஒரு 85 வச்சுப்போம். 95, 2005, 2015, 2025, 2020, 41. அவங்க எல்லாம் இன்னும் திருமணம் ஆகாம இருக்காங்க சார். அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். பாலாஜி ரிஷபம். சார், தேவையில்லாத பழக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். புதிய நண்பர்களோட க்ளோஸா பழகக்கூடாது. அம்மாவிற்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். இதுக்கு மேல ஏதாவது பேசுனே நாக்க இழுத்து வச்சு கடிச்சிடுவேன். ஆமா. உடல் எடை அதிகரிக்கும், தலைவலி ஏற்படும், தலையில ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய ரகசியங்கள் பிளான்லாம் வெளியில கசிஞ்சு போயிடும். அதனால மன உளைச்சல் ஏற்படும். என்னயா உன்கிட்ட மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுறத பார்த்தா உங்க வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடக்கும். ஓஹோன்னு நீங்க வருவீங்க. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். அப்படிதான் இருக்கு. இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இல்லையா? இருக்குடா. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒண்ணும் விளங்காது. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா இந்த ஊர்ல. தனுஷ் சொல்லுங்கம்மா, தனுஷுக்கு எப்படி இருக்கும் 2026? கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை என்றால் இந்த காலத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய டிவோர்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படியா? ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டணும். வீட்டில் நகை பணம் திருட்டு போகலாம், அல்லது நீங்களே இங்க பயணத்தின் போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் பண்றவங்களுக்கு ஒரு தொழில் முடக்கம் ஏற்படும். ஒரு எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. வேலை கிடைச்சிருச்சு, அந்த வேலையை எப்படி தக்க வச்சுக்கணும்னு அதுக்கு ஒரு போராட்டம். சரி, ஓகே, சீரியல் பண்றோம், அந்த சீரியல்ல பேரும் புகழும் அடையணும். அடைஞ்சிட்டா அதை எப்படி தக்க வச்சுக்கணும், அதுக்காக போராட்டம். இந்த மாதிரி போராடிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த போராட்டம் தனுஷோட வாழ்க்கையில எப்ப நிக்கும்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். போராடம்ன்றது வேற. போராடம் பரணியா இருந்தாலும் சரி. என்னடா குழப்புறா? என்ன சார், இது கூட புரியலையா? பூரமாக இருந்தாலும் சரி, சுக்கிர திசையில பிறக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். இது வைத்தீங்க ஒய்ஃபோடதா? படிக்க தெரியலையா? அப்புறம் கூட எக்ஸைட் தானே. அதானே படிக்கவே தெரியும் சார். நீங்க எழுத்த பார்த்தோன்னே எக்ஸைட் ஆனீங்க. ஏன்னா மிதுனம் நம்மால். ஓ, அதனால. ஓ, நீ அப்படி வரியா? 2026 மீனம் எப்படி இருக்கு? மீன ராசி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கு சார். இதுதானா? என்ன கேவலமா பார்த்துட்டு போற? போர் அடிச்சு போச்சியா? போயா. பணம் திருட்டு போகும், அல்லது உழைப்புக்கு பலன் இல்லாமல் போயிடும். அதிக லோன்லினஸ் வரும், தனிமை வரும். அம்மாவிற்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும், படிப்புல தடை ஏற்படும், கான்சென்ட்ரேஷன் குறையும். நவீன போதை பழக்கத்திற்கு அடிக்ஷன் ஆவாங்க. வீடியோ எல்லாமே சிரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவை மட்டும்தான். அது நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேணாம். மிதுனம், நீ கேட்டது வந்திருக்கு. மிதுனம் எப்படி இருக்கும் 2026? மிதுனத்துக்கு சூப்பரா இருக்கு சார். இருக்கிறதுலே நல்ல டாப் மோஸ்ட் நல்லா இருக்க போது தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைவாங்க. நான் இப்போ மாடலிங் பண்ணுறேன். எல்லா இடத்துக்கும் போகும்போது நான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணணும், அங்கே ரிசல்ட் எதுவும் அவ்வளோ வரதில்லை. இந்த மாதிரி ஆளு தான் நமக்கு வேணும். கேட்டியா? இவருடைய இந்த ஹார்ட் ஒர்க்கை மட்டும் இவர் விடாம இருந்தாவே போதும். மற்றபடி லக்கு வர்றது கண்டிப்பா இவருக்கு உண்டு. நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? உங்க முகம் மாடலிங் பண்ணி தெரியலனா முதல்ல முகம் தெரிகிற மாதிரி நீங்க இருங்க. மேஷராசி. மேஷம். நீங்க மேஷமா? பாருங்க, சொன்னாலிக்கே வந்துருச்சு. 3 பேர் மேஷமா? ஓகே
சார் மேச ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து சூப்பரா தான் இருக்கும். நிறைய பாக்கியங்களை வந்து அனுபவிக்கிறதுக்கான வருஷம் தான் இந்த வருஷம். வெளியே போகும்போது நாய்ங்க பக்கத்துல போகும்போது கொஞ்சம் உஷாரா போகணும். ஏன்னா இவங்களை கண்டாதான் நாய் விடாது. நாய்கிட்ட உஷாரா போகும். புதுசா இருக்கேங்க. அதே போல் மேஷராசி முடிஞ்ச வரைக்கும் எமோஷன்ஸை இந்த வாட்டி கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது பெட்டர். எல்லா எமோஷன்ஸையும் காமிச்சு சமூகத்தில் கெட்ட பேர் வேணாம். தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகும் சார். ஐயோ இவன் வந்தானே ஏதாவது சொல்லுவானே என்னடா. எலக்ட்ரிக்கல் பொருள் யூஸ் பண்ணும்போது இவங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷாக் அடிக்கக்கூடிய ராசி இந்த வருஷம். குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வரும் சார். பழக்கம் வந்துடும். அது என்ன பொண்ணா ரம்மு பூவா ரம்முன்னு ரம்முல மட்டும் கும்முன்னு ஒரு குத்துற. எக்ஸஸா பணம் வரும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த பணத்தை வந்து வெளியில சொல்லக்கூடாது. இல்லை நண்பர்கள் உறவினர்கள் கடன் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. கருப்பு ஒரு 10,000 ரூபா. அட யாயா நானே 3000 ரூபாய் மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட 10,000 கிடைக்கும். ஸோ நிலம் வாங்கும்போது கவனமா இருக்கணும். வழிப்பாதை பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவுல போகுது வரப்பு, அதுதான் பிரச்சனை. இப்போ எனக்கு என்னன்னா கூட இருக்கிறவங்களை வந்து நம்ப முடியல. ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம பின்னாடியே நம்மளை பற்றி தப்பாக பேசி நம்ம கிட்ட வந்து அவங்க ஏன்டா நம்பணும்னு நினைக்கிற அளவுக்கு வந்து இது வர வச்சு நிம்மதி இல்லாமல் ஆயிடுது. நிம்மதியாக இருக்குமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இப்போ வரைக்கும் லைஃப் எப்படின்னா டெய்லி கேலண்டர் கிளிக்கிற மாதிரி எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. உங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் ஓவராக இலகிய மனசு. அதனால் திருப்பி ஐயோ அவங்க போனால் கஷ்டப்படுவாங்களோ, அவங்க திருப்பி நமக்கு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டெபனாக எடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஸ்டெபனாக எடுக்கக்கூடிய டைம் வந்து ராகு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இது வந்து இவங்க ஸ்டெபன் பண்ணுறது இவங்க கிட்ட தான். இல்லைன்னா இவங்க லைஃப் லாங் அடி தான் விழும். நொந்து நூலாகி அதோட வாழ்க்கையே இருண்டு போச்சுனே. ஒரு கால் எடுக்கணுங்கிறாங்க. அதாவது ஆசிலேஷன்ல இதனால இது நடந்துருமோ அதனால அது நடந்துருமோ அப்படின்னு ஒரு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காம ஒரு கால். இது நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஃபேவரா வரும் அப்படிங்கிறாங்க. வா ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். பதறுது வா. கன்னி யாராரு? உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு காலம். பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய அற்புதமான காலம். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் சாதகமாக முடியக்கூடிய காலம். தொழில் சார்ந்த முயற்சிகளில் கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த ஆண்டு சந்திக்க முடியும். அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. டூ மச் பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி சார். இப்போ கன்னிராசி கிட்ட ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து 98% கரெக்டாக ஒரு வேலையை பண்ணிட்டார். 2% தப்பு பண்ணிட்டார். கன்னிராசி கரெக்டாக அந்த கண்ணு 2% மேலே போகும். அதை பாயிண்ட் அவுட் பண்ணும். யாரா நீ? உனக்கும் டிசிப்ளினே கிடையாதா? இப்படியா வருது? கதவை தட்டிட்டு வர வேண்டாம் போ. பழைய வாகனங்கள் கொடுத்து புது வாகனம் வாங்கணும். அல்லது பழைய வாகனத்துக்கு பெரிய செலவு, மேஜர் செலவு நடக்கும். வீடு ஆல்டர்னேஷன் ஒர்க்கு, ரிப்பேர் ஒர்க்கு, அதன் மூலமாக செலவு. நீண்ட தூரம் ஆன்மீகம் பயணம் போயிட்டு இருந்தாங்கன்னா வரும்போது ஒரு ஹெல்த் இஷ்யூட வருவாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் தொழில் பிரேக் ஆகிடும். புதுசாக யாராவது பார்ட்னர்ஷிப் பண்ணாங்கன்னா ஆரம்பத்திலே ஏமாத்திடுவாங்க. என்னமா நீ வெத்தலை பார்க்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட இந்த டைம்ல ஒரு படிப்பு தடை ஏற்படும். ரேங்க் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க கூட ரேங்க் குறைவாங்க. பாலாஜி முன்னால அடுத்த வருஷம் ஒரு மண்ணு முட்டையை வச்சிருக்கேன். அதாவது எல்லாம் பிரச்சனையா வருது, சாமியை போய் பார்த்துட்டு வருவோம்னு சொன்னா வரையில ஏதாவது ஆயிருங்கிறாப்ல. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஒய்ஃபும் கன்னிராசி தான். இப்போ என்னன்னா அதேதான், அவங்க என்ன அடிக்க என்ன அவங்க அடிக்க. வெள்ளை கொடி காட்டாம வெள்ளை பெட்ஷீட்டை சுத்தின்னு உட்காந்து 2 பேருமே. அவ்வளவுதான் சார் வெள்ளெல்லாம் ரத்த கரையாயிடுது சார். என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு போய். ஓ, ஒத்துக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அப்படி போகுது சார் அடுத்த கண்டென்ட். அழக்கூடாது அழக்கூடாது. பாவம் போட்டிருக்கீங்க. ஓ, ஒத்துக்கிற அளவு தைரியம் வந்துருச்சா? சிரிக்கிறாருண்ணா, என்ன பார்த்து சிரிக்கிறாரு. சொன்னதெல்லாம் அவ்வளவு நல்லா தான் சொன்னாங்க. கொடுத்துருக்க அவ்வளவு சேடா இருக்கு. அதனால நீங்க கணக்கில் எடுக்க வேணாம். எனக்கு தோணுது, இதுக்கு நான் என் பொண்டாட்டியோட எதுக்குடா என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப பொது பலனை தாண்டி நாட்டு பலன், ஸ்டேட் பலன், டிஸ்ட்ரிக்ட் பலன் அப்படி நம்ம போலாமா? ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. அப்ப எலெக்ஷன் வர்றப்ப என்ன யாராருக்கு எலெக்ஷன் எப்படி இருக்கும், அல்லது இந்த தேர்தல் யாருக்கு ஃபேவரா இருக்கும், மக்களின் வாக்கு யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. சார் பாலாஜி பாலாஜி இந்த நேரு பேச மாட்டேன். பேச மாட்டாரு. நானா?
என்ன கொடுத்துற நீ? ரொம்ப காலத்துக்கு அப்புறமா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஓட்டு போட போறாங்க. நோட்டாஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து ஓட்டா மாறப்போகுது இந்த ஆண்டு. பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். இப்போ இந்த எலெக்ஷன் வந்து ஏதோ ரிசல்ட் வந்தாலும் கூட மறுபடியும் ரீ எலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது எப்படி முடியும்? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 2026 இங்கு இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் சிறப்பான ஒரு ஆண்டாக, சந்தோஷமான அதே நேரம் பாதுகாப்பான வெற்றிகரமான சிந்தனையை தூண்டக்கூடிய அளவுக்கான ஒரு வருடமாக இது அமையட்டும் உலகம் முழுக்க அப்படின்னு நீயா குழு சார்பாக இந்த நாளில் வாழ்த்துகிறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சொன்ன சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவுல இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் கடவுளே.